குட்டி வெந்நீர் தானே, நான் எடுத்துட்டு வரேன். சும்மா இருங்கம்மா, நானே பாத்துக்கிறேன். இப்போ வந்துட்டாங்க. குட்ரா, நான் வேணான்னு சொல்றேன்ல, எனக்கு தெரியும், பாத்துக்க. நீங்க போங்க. குடு, நான் பண்றேன். ஒண்ணு தேவையில்ல, சும்மா இருங்க. காலங்க வச்சுக்க, நேரா வச்சுக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்கோ பவி, சூடா இருக்கும். ஓகே, அப்படி வைக்காதடா. போதும், நீங்க பண்ண வரைக்கும் போதும் எனக்கு. பவி இப்போ இப்படி அடிபட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். பாவத்தை பண்ணிட்டு அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறீங்க. போங்கம்மா. சந்தோஷ், ஏண்டா அத்தை இப்படி பேசுற? தப்பு ஏன் மேலயும் தான் இருக்கு, ஏன் உன் மேலயும் தான் இருக்கு. நீ போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கிச்சன் பக்கம் போகாம இருந்திருப்பேன்ல. குட்டி, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிடு. அதுக்காக நான் பவி மேல அக்கறை இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லாத. எனக்கு கஷ்டமா இருக்குது. உங்க அக்கறையெல்லாம் அந்த குழந்தை மேலதான். அவ அழறான்னு சொல்லி தானே பவி இப்படி விழ வச்சிட்டீங்க. சந்தோஷ், ஏதோ அத்தை என்ன தள்ளி விட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. பின்னால இருந்து தள்ளி விடல, அவ்வளவுதான் பவி. மத்தபடி நீ விழுறதுக்கு காரணமே அவங்கதான். ஏதோ காலோட சின்ன அடியா போச்சு. இந்த அடிய வயிற்றுல அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? போங்க, உள்ள உங்க புள்ள அழுதுற போறான். போய் அவனை போய் பாருங்க. இங்க எதுக்கு தண்டமா நிக்கிறீங்க? உங்களுக்கு அவன் தானே முக்கியம். போங்க, சும்மா போங்க. சந்தோஷ், நீ இந்த விஷயத்துல தேவையில்லாம அத்தைய ரொம்ப கஷ்டப்படுத்துறடா. பாவம், அவங்க மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? பவி, இந்த கால்ல பட்ட அடி வயிற்றுல பட்டிருந்தா அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னால இதை மன்னிக்கவே முடியாது பவி. சரி, எனக்கு ஒன்னும் இல்ல, விடு, நான் ஆபீஸ் போகணும். என்ன விளையாடுறியா நீ? உட்காரு. கால்ல இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கு, இப்ப போய் ஆபீஸ் போகணும்னு சொல்ற? இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு ரெஸ்ட் தான். ஆபீஸ்க்கு லீவ் போடு. நேரா வை பவி. என்னடா ஏதோ காலோட சின்ன அடியா போச்சு. இந்த அடி வயிற்றுல அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு அந்த குழந்தை மேலதானே அக்கறை. போங்க, போய் அந்த குழந்தைய பாருங்க. என் குழந்தைய பார்க்க எனக்கு தெரியும். பவி, ஏமா இப்படி அடிபட்ட காலோட ரூமுக்குள்ள வர? உட்கார் நீ முதல்ல. டாய், என்னடா பண்ற? பவி, ஏன் இப்படி அடிபட்ட காலோட நடந்து கஷ்டப்படுற? ரூம்லயே இருக்கலாம்ல.
எவ்வளவு நேரம் தான் தனியாவே இருக்கிறது? போர் அடிக்குது அத்தை. அதுக்கு இல்ல, குட்டிக்கு தெரிஞ்சா இதுக்கும் கோவப்படுவான். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டான். டாய், என்னடா கண்ணா, என்ன பண்ற? சிரிக்கிறியா நீ? சிரிக்கிறியா? அத்தை, இவனுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல பவி. அழுதுகிட்டே இருந்தான், இப்ப பரவாயில்ல. டாய், என்னடா தூங்காம அத்தைய தொந்தரவு பண்றியா? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அத்தை, ஒன்னும் இல்ல. வழுக்கி விழுந்ததால நரம்புல கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதான் பிசியோ பண்ணிட்டு கட்டு போட்டிருக்காங்க. அது கூட 2 நாள்ல சரியாயிடும். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. வயித்துல ஒன்னும் அடிபடல. அத்தை, தோ உங்க பேரப்புள்ள உள்ள பத்திரமா இருக்கான். நீங்க அத பத்தி கவலைப்படவே வேண்டாம். அப்பா சாமி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. குட்டி தான் தேவையில்லாம கோவப்பட்டு என்ன பயமுறுத்துறான். அத்தை, சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவன் கோவப்பட்டதும் நியாயம் தானே அத்தை. அவன் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் நீங்க அங்க இருந்து போனது தப்புதானே அத்தை. நீங்க அட்லீஸ்ட் எழுந்து உள்ள போகும்போது ஒரு வாட்டி என் ரூமுக்கு வந்து சொல்லிட்டாவது போயிருக்கலாம். நான் கிச்சன் பக்கம் போகாமலாவது இருந்திருப்பேன். நான் என்ன சொல்றேன்னா அத்தை, இதே பாட்டியோ தாத்தாவோ வேற ஏதாவது போய் கீழே விழுந்திருந்தா, ஏதாவது விபரீதம் ஆயிருந்தா கஷ்டம் இல்ல அத்தை. உண்மைதான். நான் உன்கிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்ணி இருக்கணும். குழந்தை அழுத உடனே எனக்கு எல்லாமே மறந்துருது பவி. அத்தை, இதுதான் சந்தோஷோட கோவத்துக்கு காரணம். இவன் மேல காட்டுற அக்கறைய நீங்க நம்ம குடும்பத்து மேல காட்டல. அப்படி காட்டலன்னு அவன் நினைக்கிறான் அத்தை. ஐயோ, நான் அப்படிலாம் பிரிச்சு பாப்பேனா? இவன் நம்ம குடும்பத்துக்குள்ள புதுசா வந்திருக்கான், அவ்வளவுதான் பவி. எனக்கும் தெரியும் அத்தை. சந்தர்ப்ப சூழ்நிலை. சந்தோஷ் அப்படி நினைக்கிறான். சரியாயிடும், நீங்க விடுங்க. ஆமா அத்தை, நீங்க ஆபீஸ் கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு. இல்ல, நான் இன்னைக்கு உன் கூட இருந்து உன்னை பாத்துக்கிறேன். அத்தை, நான் ஏதோ பேஷண்ட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சும்மா கால்ல அடிபட்டு சின்ன காயம் தானே. இதுக்கு நான் மட்டும் தான் லீவ் போட முடியும். நீங்க கிளம்புங்க. வேண்டாம், கர்ப்பிணி பொண்ணு இப்படி அடிபட்டு இருக்கும்போது நான் பக்கத்துல இருக்கணும். அது இல்லைன்னா குட்டி அதுக்கும் கோவப்படுவான். நான் இருக்கேன். எனக்கு உன்னை விட வேலையெல்லாம் ஒன்னும் பெருசு இல்ல. ஐயோ அத்தை, என்ன பேசுறீங்க அத்தை? அப்படியெல்லாம் நீங்க நினைச்ச நேரத்துக்கெல்லாம் லீவ் எல்லாம் போட முடியாது. இப்ப நீங்க யாரு? செலிபிரிட்டி ஆர்ஜே. நம்ம பிங்க் எஃப்எம்மோட பேஸே நீங்க தான். அது மட்டும் இல்லாம உங்க ப்ரோக்ராம கேக்குறதுக்காகவே அவ்வளோ ஃபேன்ஸ் அங்க வெயிட்டிங். அவங்களெல்லாம் நீங்க டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? நான் சொன்னா கேளுங்க, உடனே கிளம்புங்க. என்ன பவி இது? அதுக்காக இந்த மாதிரி நேரத்துல கூட நான் ஆபீஸ்க்கு போகணுமா? செலிபிரிட்டியா ஆனாலே மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜே இதான்ல. ஆனா அந்த இடத்த அடையறதுக்கு தான் எல்லாரும் இங்க போராடுறாங்க. சரி, நான் என்ன பாத்துக்கிறேன். நீங்க என்ன பத்தி எதுவும் கவலைப்படாம ஆபீஸ் கிளம்புங்க. சரி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா இந்த பத்தல பத்தல பாட்டுக்கு ஒரு ஸ்டெப் போட்டு ரீல்ஸ் பண்ணலாமா? இந்த சிரிப்பு தான் அத்தை எங்க அத்தைக்கு அழகே. அதுக்கப்புறம் அத்தை, நான் லீவுக்கு ஆல்ரெடி மெயில் போட்டுட்டேன். நீங்க எதுக்கும் ஜீவா சார் கேட்டா எனக்கு இப்படி அடிபட்டுருச்சுன்னு கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? சரி, நீ பத்திரமா இரு. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். போயிட்டு வாங்க. இவனை பாத்துக்கோ, நான் ரெடி ஆயிட்டேன். பாத்துக்கிறேன் அத்தை. செல்லும். என்ன 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 சிரிக்கிறீங்களா?
ஏன் லேட் ஆச்சு? ஐயோ ஷோக்கு டைம் ஆச்சுல, வா காரணத்தெல்லாம் அப்புறம் சொல்றேன். காரணத்தை சொல்றீங்களா? வா வா போலாம். டைம் ஆயிடுச்சு போடுங்க சீக்கிரம் போடுங்க போடுங்க. நல்லா பண்ணுங்க, நான் இங்க தான் இருக்கேன். மதர் ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் நேர்களே, நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிங்க் எஃப்எம் 113.8. வழக்கம் போல நீங்க கேள்விகளோட தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் காலர் யாருன்னு பார்க்கலாம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், என் பேர் பத்மினி. நான் மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க பத்மினி, உங்க கேள்வி என்ன? மேடம், எனக்கு கல்யாணமாகி 6 வருஷத்துல என் கணவர் இறந்துட்டாரு மேடம். அதுக்கப்புறம் நான் தனி ஆளா இருந்து என் பிள்ளைங்களெல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல நிலைமையில செட்டில் பண்ணிட்டேன். நிம்மதியா வாழ்க்கை போயிட்டு இருந்த நேரத்துல என்னோட சின்ன வயசுல ஒன்னா படிச்ச பாண்டியனை பார்த்தேன். நானும் பாண்டியனும் 10வது வரைக்கும் ஒன்னாதான் படித்தோம். எப்பவும் என் மேல பிரியமா இருப்பாரு. எனக்கும் பாண்டியனா ரொம்ப பிடிக்கும் மேடம். அப்புறம் வாழ்க்கை ஓட்டத்துல ஆளுக்கு ஒரு திசையா போயிட்டோம். நான் குடும்ப குழந்தைன்னு இருந்ததுல பாண்டியனை சுத்தமா மறந்தே போயிட்டேன். பசங்கள்லாம் செட்டில் ஆகி அவங்கவுங்க வாழ்க்கையில பிஸியானதும் நான் ஒரு மாதிரி தனியாயிட்டேன் மேடம். அப்பதான் பாண்டியனை நான் எதிர்பாராத விதமா கோயில்ல சந்திச்சேன் மேடம். எந்த புள்ளியில நாங்க பிரிஞ்சு போனோமோ அதே புள்ளியில எங்க நட்பு தொடர்ந்துச்சு. அடிக்கடி நாங்க கோயில்ல சந்திச்சு பேசிக்கிட்டோம். என்னோட தனிமைக்கு பாண்டியனோட நட்பு ஒரு ஆறுதலா இருந்துச்சு மேடம். இந்த சூழ்நிலையில தான் அவர் சின்ன வயசுல என்னை காதலிச்சிருக்காருன்னு, என் நினைப்புல அவர் கல்யாணமே பண்ணிக்கலன்னு எனக்கு தெரிய வந்துச்சு மேடம். எனக்காக தன்னோட வாழ்க்கையை இழந்த பாண்டி இப்ப நான் இருக்கிற இந்த நிலைமையிலையும் என் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறாரு மேடம். எனக்கும் பாண்டியோட சேர்ந்து வாழ ஆசைதான். ஆனா என் பிள்ளைங்களுக்கும் அவரோட வளர்ப்பு பிள்ளைங்களுக்கும் இதுல இஷ்டமே இல்லை மேடம். ஏன், என்ன சொல்றாங்க அவங்க? இந்த வயசுல உங்களுக்கு என்ன கல்யாணம் வேண்டி கிடக்கு? வயசான காலத்துல ஏன் இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க? இது எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு திட்டுறாங்க மேடம். வாழ்க்கை பூரா பிள்ளைங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன் மேடம். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த வாழ்க்கைய எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் கஷ்டப்படும் போது உதவிக்கு வராத அந்த சமூகம் இப்ப என் விருப்பத்துக்கு மட்டும் இடைஞ்சல் பண்ண வருது. அதான் என்ன பண்றதுனே தெரியல மேடம். ஒரே குழப்பமா இருக்கு. இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறதுனே எனக்கு தெரியல மேடம். உங்க பதில் என் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டும் நம்புறேன் மேடம். கண்டிப்பா பத்மினி, என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். இது என்னோட பார்வையில உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்றதுதான். ஆனா இறுதி முடிவை நீங்க தான் எடுக்கணும். சரி, ஒரு பாட்டுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். மதர், என்ன இது? கேள்வி கேட்டா அடுத்த நிமிஷமே பதில் சொல்ற ராபிட் ஃபயர் ரூமா நீங்க. இப்ப எதுக்கு பிரேக் எடுத்தீங்க? எல்லா கேள்விக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு பதில் சொல்ல முடியாது மதன். கொஞ்சம் யோசிக்கணும். மதர், என்னெல்லாம் கேட்டா ஹாப்பியா மேரேஜ் பண்ணீங்கன்னு சொல்லியிருப்பேன். இங்க சொசைட்டி பசங்க எல்லாமே கொஞ்சம் செல்ஃபிஷா தான் யோசிப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். சரி, நீ போ. என்ன லட்சுமி மேடம் கால் பண்றாங்க? ஹரி சார்,
நான் இப்ப லைவ் ஷோல இருக்கேன், வெளியில வந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார், இப்ப எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அதுல பேசினவங்க என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? இந்த மாதிரி பப்ளிக் ஃபோரம்ல பேசுற சில பேர் டீசன்சி இல்லாம தான் இருப்பாங்க. நீங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க, ஆள் யாருன்னு நான் பாத்துக்கிறேன். சார், கொஞ்ச நேரம் பேசாம நான் சொல்றத கேக்குறீங்களா சார்? ஓ சாரி மேடம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், இப்ப என்னோட ப்ரோக்ராம்க்கு ஒரு விடோ லேடி ஃபோன் பண்ணாங்க. சிங்கிள் பேரண்டா இருந்து அவங்க குழந்தைங்களுக்கு லைஃப்ல எல்லாமே செட்டில் பண்ணிட்டாங்களாம். கடமை எல்லாம் முடிச்சு நிம்மதியா இருக்கிற நேரத்துல அவங்கள சின்ன வயசுல லவ் பண்ண ஒருத்தரை அவங்க பார்த்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மேடம், சொல்லுங்க. அவரை மறக்க முடியாம அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களாம். அவரும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம இவங்களையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காராம். இப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அவங்களோட பசங்க இதெல்லாமே எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களாம். என்ன பண்ணணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. மேடம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த மிடில் ஏஜ் கப்பல நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. நாம முன்னாடி நின்று மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அப்புறம் யாரும் அவங்கள பிரிக்க முடியாது. நமத்து போன தீக்குச்சி. என்ன சொன்னீங்க மேடம்? புரியல, என்ன சொன்னீங்க? நமத்து போன தீக்குச்சி எப்படி ஒரசினாலும் பத்தாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எங்க ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சார், அவங்க காதலிச்சு ஊரை விட்டு ஓடிலாம் இங்க வரல. கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லையான்னு ஜஸ்ட் ஒரு கேள்விதான் என்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லான்னு தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். என்னடா ஹரிகிருஷ்ணா உனக்கு வந்த சோதனை? கல்யாணம் பண்ணிக்க சொல்றதா வேணான்னு சொல்றதா ஒன்னும் புரியலையே. ஹலோ, நீங்க லைன்ல இருக்கீங்களா ஹரி சார்? ஹலோ, இருக்கேன். சொல்லுங்க. ஏற்கனவே போதையில என்ன பேசி தொலைச்சோன்னு தெரியல. இப்ப மேரேஜ் பண்ணிக்க சொல்லுங்கன்னு சொன்னா சரி, எதுக்கும் பொத்தாம் பொதுவான பதிலையே சொல்லுவோம். மேடம், கேசரியில இனிப்பு அதிகமாயிடுச்சு, சாம்பார்ல உப்பு அதிகமாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்களை என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க தான் இருக்கீங்களே, சூப்பரா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நீங்களே பார்த்து நல்ல பதில் சொல்லுங்க. அந்த பதில சொல்றதுக்கு எனக்கு தெரியாதா? எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குங்கிறதுக்காக தானே உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா, போங்க சார், போனை வைங்க. ஹலோ மேம். மேடம், பதில் தெரியாதா? வர வர உங்களுக்கு கோவம் அதிகமாயிட்டே வருது. உங்க பசங்க ஒத்துக்கலைன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நம்ம வாழறதே பிள்ளைங்களுக்காக தான். அது இதுன்னு சென்டிமெண்டா பேசி பதில் சொல்ல போறீங்க. இதுக்கு எதுக்கு எங்கிட்ட ஒப்பீனியன்? வாய். ஒருவேளை வேற மாதிரி சொன்னா என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பார்ப்போம். வர்றேன். ரேடியோ எங்க? கிடைச்சிருச்சு. இது வேஸ்ட், போன்லயே கேட்டுடலாம். ஐயோ, இது வேற வயர் இருந்தா தானே கனெக்ட் ஆகும். ஹெட்செட் எங்க வச்சேன்? இந்த டிரால வச்சேன். கிடைச்சிருச்சு. ஐயோ,
ஃபோன் வேற ஆஃப் ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் வேற முடிஞ்சிருமே, என்ன பண்றது? என்னடா ஹரி உனக்கு வந்த சோதனை? லக்ஷ்மி மேடம் சொல்ற பதில கேட்க விடாம தடங்கள் மேல தடங்கள் வருதே. எப்படியாவது பதில கேட்கணுமே. என்ன பண்றது இப்போ? டக்குன்னு ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது. சிங்காரம் சார். ஒரு நிமிஷம் அந்த ரேடியோ கொடுங்க. இந்தாங்க சார். ஹரி சார் சொல்லுங்க சார், என்ன ப்ரோக்ராம் வைக்கணும்? ஹரி சார் சொல்லுங்க சார், நான் வச்சுக்கிறேன் சார். டிஸ்டர்ப் பண்ணாத.